ஊர்ல அநேகர் உங்கள பார்த்துட்டு, "நீ உங்கள எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு" சொல்லுவாங்க. இல்லன்னா உங்கள தெரியலன்னு சொல்லுவாங்க, உங்கள மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், "நீ என்னால் மறக்கப்படுவதில்லை." மனுஷங்க மறந்துடுறாங்க. அவங்கள நினைவுல வைக்க முடியாதவங்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரோ உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். உங்கள நினைச்சிருக்கிற தெய்வம். நீங்க எப்பொழுது ஜெபம் பண்ணாலும், எப்ப வேண்டுதல் வைத்தாலும், அவர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறதுனால, அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. நீங்க யார ஆராதிக்கணும்? யாருக்கு உண்மையா இருக்கணும்? உங்களை நினைத்திருக்கிறவர். உங்களை மறவாது இருக்கிறவர். ஒரு நாளும் உங்கள மறவாத தேவன். சரி. நாம தெய்வத்த நினைச்சிருக்கிறோமா? நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நாம தெய்வத்த நினைச்சிருக்கிறோமா? கர்த்தர் சொல்றாரு, "நீ என்னால் மறக்கப்படுவதில்லைங்கிறாரு." நாம நல்ல சந்தோஷமான நேரங்கள்ல தெய்வத்த மறந்து விடுகிறது உண்டு. துணிஞ்சு போய் பாவங்கள்ல இறங்குறது உண்டு. அப்படி இருக்கக்கூடாது. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். துன்பமோ, இன்பமோ, பிரச்சனையோ, போராட்டங்களோ, எந்நேரமும் துதிச்சு அந்த நாட்களை கடந்து செல்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தரை துணையா வைத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடணும். கர்த்தருக்கு எப்பயும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தரை நினைத்து அவரை ஆராதிக்கிற மக்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அவரை மறக்கவே கூடாது. அப்ப இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா.